இதுக்கு முந்தின வீடியோவில் என்னுடைய தோட்டத்தில் பறித்த ரோஜா பூக்களை உங்களுக்கு போட்டிருந்தேன். அதனுடைய பலன்களையும் போட்டிருந்தேன். நுண்ணுயிரிகளுக்கும் அதற்கும் உள்ள தொடர்பையும் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா எல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டு இப்போ தமிழ் மருத்துவத்தில் பயன்படக்கூடிய ஹெல்த்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க குல்கந்த் அப்படின்னு சொல்கிற குல்கந்த். அந்த குல்கந்த் வந்து தயாரிக்க போகிறோம். யூஷுவலாக பன்னீர் ரோஸில் இதழ்களில் தயாரிப்பாங்க. மற்ற ரோஸ்களும் கலவையாக செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. அந்த குல்கந்த் செய்யும் முறை வந்து 2-3 முறைகள் இருக்குது. ஃபாஸ்ட் முறை, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் எல்லாம். நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபாஸ்ட் முறைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுங்க இந்த முறை. என்ன வித்தியாசப்படும்னா இன்க்ரீடியன்ட்ஸில் தான். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவாங்க யூஷுவலானா, நம்மளுடைய இது சாஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, பாம் ஜாகரி, பாம் சுகர் என்று சொல்லக்கூடிய பனை வெல்லம் மற்றும் பனங்கற்கண்டு. மேலே உள்ளது பனங்கற்கண்டோட மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுருக்கேங்க. இந்த கீழே இருக்கிறது வந்து பனை வெல்லம். இரண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன் நான். மற்ற வகைகளில் வந்து ஏதாவது ஒன்றை போடுவாங்க. நான் ரெண்டுமே 50-50% போடுறேன். மேலுமாக அதை எப்படி செய்ய போகிறோம், வேறு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிட்றேங்க. ஃபஸ்ட்டு வந்துங்க இந்த தண்ணி கொதிக்க வைக்கணும். அந்த கொதிக்க வைக்கிற தண்ணியில் ஒரு பாத்திரம் வைக்கணும். அந்த பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாம் சுகரை, ஃபார்ம் ஜாகரி ஃபார்ம் சுகர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு லேயர் ஆட் பண்ணுறோம். இந்த ரோஜா இதழ்களை வந்து கழுவி கொஞ்ச நேரம் காட்டன் கிளாத்தில் காய வைக்கணும். இது லேயராக தாங்க போடணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாம் சுகர் போட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து இந்த ரோஜாவுடைய இதழ்களை போடுறோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் இந்த ஃபார்ம் சுகரை ஆட் பண்ணுறோம். இது எப்படின்னா, இது ஒரு 1+1 தாங்க. இந்த கப்பில் நம்ம அழுத்தி இந்த ரோஜா இதழ்களை ஒரு கப் எடுத்தோம்னா ஈக்குவலாக நம்ம வந்து இந்த பாம் சுகரும் மற்றும் இந்த பனை வெல்லம் என்று சொல்லக்கூடிய பனை வெல்லத்தையும், பாம் சுகர் என்று சொல்லக்கூடிய கற்கண்டு பனங்கற்கண்டையும் நம்ம வந்து பொடி செய்து இங்கே போடுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயராக நம்ம போடணும். அப்புறம் தாங்க கலரி தரணும். டைரக்ட் ஹீட் பண்ணக்கூடாது. இப்படி தண்ணியில் போட்டு தான் நம்ம ஹீட் பண்ணணும். தண்ணியில் பாத்திரத்தை வச்சு அந்த ஹீட்டில் தான் இது வந்து படரணுங்க. கொஞ்சம் உத்து பார்த்திங்கனாலே இந்த உள்ள பாத்திரத்தில் இருந்து கொஞ்சம் அந்த ரோஜா இதழ்களுக்கு மேலே அந்த இது வருது பாருங்கள், ஃப்யூம்ஸு. ஸோ இப்போ நம்ம போட்டுட்டோம். இதை வந்து நம்ம ஜென்டிலாக பொறுமையாக கலரி தரணுங்க. ஏன் பொறுமையாக கலரணுன்னா, வேகமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியில் போய் விழுந்துடக்கூடும். அதனால தான் இந்த ரோஜா இதழ்களையும் இந்த வெல்லத்தையும் பொறுமையாக கலரி விடணுங்க. அந்த சூட்லேயே வந்து அது வந்து ரோஜா இதழ்களை வந்து அந்த வெயிலில் வச்சு எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஸ்லோ ப்ராசஸில் நடக்கும். அப்போ பர்பஸ் என்னென்னா, நோக்கம் என்னென்னா, அந்த ரோஜா இதழும் அந்த கற்கண்டுகள் போடுறோம் இல்லைங்களா, பனங்கற்கண்டு பனம் வெல்லம், இதெல்லாம் வந்து மெல்ட் ஆகணும் அப்படிங்கிற, மெல்ட் ஆகி அதில் கலக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தாங்க நம்ம வெயிலில் காய வைக்கிறது, அந்த ஸ்லோ ப்ராசஸ். ஆனால் இங்கே டைரெக்டாக சூடு படுறதால அதுவே மெல்ட் ஆகி அதுவே கலந்துக்கும். மேலும் ரோஜா இதழ்களும் உங்களுக்கு மென்மையாக அதில் வந்து கொஞ்சம் படிந்து ஒன்றாக ஆகிவிடும். ஸோ இது தாங்க ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய முறை குல்கந்த்.
இந்த மென்மையான சூட்டில் நம்ம இப்படி கொஞ்சம் டைம் எடுத்து கலரி கொடுக்கணுங்க. இதை இதனுடைய தொடர்ச்சியான வீடியோ பாருங்கள். ஃபைனல் ப்ராடக்ட்டு குல்கந்து ரோஜா இதழ்கள் தயாரிக்கப்பட்டது. உடலுக்கு நன்மை, வாய் துர்நாற்றம் போகும், நம்ம வயிற்று பிரச்சனைகள் தீரும், கூலிங் எஃபெக்ட் இதற்கு உண்டு, தோள்களை நல்லா பளபளக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. மேலுமாக நமக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களின் அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இதற்கு உண்டு. தீமையான பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மையும் ஓரளவுக்கு இதற்கு உண்டு. இதை நீங்களும் செய்து பலனடையலாம். மறந்துடாமல் அடுத்த வீடியோ பாருங்கள். அந்த ஃபைனல் டச்சப், அந்த கடைசியாக குல்கந்த் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.